Hi friends, welcome back to my channel. Day to day life la நமக்கு தேவைப்படக்கூடிய ஒரு சில kitchen tips தான் நம்ம daily videosல பார்த்துட்டு இருக்கோம். அத தொடர்ந்து இன்னைக்கு டிப்ஸ்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன்றத பார்க்கலாம். இது கூடவே ஒரு சில health tipsம் cleaning tipsம் சேர்த்து ஷேர் பண்ணிருக்கேன். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை subscribe பண்ணாதவங்க மறக்காம subscribe பண்ணி கூடவே இருக்கிற bell பட்டனையும் click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் சேனல்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். First tip என்னன்னு பார்க்கலாம். கல்லு வச்ச மாதிரி ஏதாவது நெக் செட்டோ இல்ல பேங்கிள்ஸோ ஹியரிங்ஸோ நம்ம வாங்குறோம் அப்படினா கொஞ்ச நாள்லயே பாத்தீங்கன்னா ஃபேட் ஆன மாதிரி ஆயிடும். அதுலயும் ஒயிட் கலர்ல ஸ்டோன்ஸ் வச்ச மாதிரி நம்ம ஏதாவது செட் எல்லாம் வாங்குறோம் அப்படினா சீக்கிரமா அது பழுப்பு கலர்ல மாறின மாதிரி ஆயிடும். தண்ணி படபட ரொம்பவே ஃபேட் ஆன மாதிரி ஆயிடும். சோ அந்த மாதிரி ஆகாம இருக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்காக நான் நெயில் கலர்ல நெயில் பாலிஷ் தான் யூஸ் பண்ண போறேன். சோ இத வச்சு நம்ம ஜஸ்ட் ஒரு கோட்டிங் மாதிரி கொடுத்துக்கலாம். கலர் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி நெயில் கலர்ல இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்ல டிரான்ஸ்பரண்டா இருக்கிறதுனால நம்ம அதல கோட் பண்ணாலுமே சுத்தமா நம்ம கோட் பண்ண மாதிரி தெரியவே தெரியாது. ஒயிட் கலர்ல ஸ்டோன் வச்ச மாதிரி எந்த ஜுவல்ஸ் நீங்க வாங்குனாலும் வாங்குன உடனே இந்த மாதிரி நெயில் கலர் நெயில் பாலிஷ் அப்ளை பண்ணிட்டு அதுக்கு அப்புறமா யூஸ் பண்ண ஆரம்பிங்க. தண்ணி பட்டாலும் ஃபேட் ஆகாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. இத கோட் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுட்டீங்க அப்படினா நல்லா காஞ்சிரும். சுத்தமா நம்ம கோட் பண்ண அந்த அடையாளமே இருக்காது. இதுக்கு அப்புறம் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிரலாம். தண்ணி பட்டாலும் கருத்து போகாது, கலரும் சேஞ்ச் ஆகாது. 3 month once அப்படி இல்லனா 6 month once ரிப்பீட்டடா இதே மாதிரி நீங்க பண்ணீங்க அப்படினா நீங்க வச்சிருக்கிற இந்த மாதிரி கல்லு வச்ச நகைகளை பல வருஷம் ஆனாலும் கருத்து போகாம ஃபேட் ஆகாம வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். more than 2 years அந்த ஜுவல்லை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். கொஞ்சம் கூட ஃபேட் ஆகவே இல்ல. இதே டிப்பை தான் நான் ரிப்பீட்டடா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். சோ வீடியோக்கு காட்டுறதுக்காக அகைன் உங்களுக்கு கோட் பண்ணி காட்டியிருக்கேன். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். வாழைப்பழத்தோலை தூக்கி போட்டுறாம இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் வாழைப்பழத்தோலை கண்ணில் வச்சுட்டு படுத்தீங்க அப்படின்னா கண்ணில் இருக்கிற சூடு நல்லா குறையும். கண் எரிச்சல், கண் வலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாமே சரி பண்ணி கொடுக்கும். கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையமும் சீக்கிரமா நாளடைவில் சரியாகிறத நீங்க பார்க்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். காஃபி தூள் பாட்டிலை வாங்கின புதுசில் ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு கவர் பண்ணியிருப்பாங்க. ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ண கொஞ்ச நாளே காஃபி தூள் ரொம்ப கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அந்த மாதிரி கட்டியாகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ஃபாயில் பேப்பரை உருட்டிட்டு உள்ளே போட்டு நல்லா ஷேக் பண்ணி டைட்டாக மூடி போட்டு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா காஃபி தூள் முடிகிற வரைக்கும் கட்டியாகாமல் வச்சு ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். எப்பயுமே காஃபி போடும் போது இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் சுகர் போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா காஃபி தூள், அதுக்கப்புறம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னா காஃபி தூள் அந்த கிளாஸில் அடியில் ஒட்டாமல் இருக்கும். ஸோ இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். மொத்தமாக ஏதாவது ஒரு பொருளை சேர்த்து வச்சு கட்டுறீங்கன்னா இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸாம்பிளுக்காக நான் பென்சிலை மொத்தமாக வச்சு கட்டி காட்டியிருக்கேன். சணல் கயிறை ஃபர்ஸ்ட் கட்டை விரல்ல ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த கயிறை பேக் சைடில் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க. சுற்றிட்டு லாஸ்ட்டாக எடுத்துகிட்டு வரும்போது கட்டை விரலுக்குள்ளே இந்த மாதிரி விட்டுட்டு எடுத்தீங்க அப்படின்னா சீக்கிரமாக ஈஸியாக நாட் போட்டுடலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கும், ரிமூவ் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். எப்பயும் நல்லா சுற்றிட்டு அதுக்கப்புறம் முடிச்சு போட்டுட்டு அதை கழட்ட முடியாமல் சிசர்லாம் வச்சு கட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த டிப்பை ஃபாலோ பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை நைட்டில் ஊற வச்சுட்டு மார்னிங் எம்டி ஸ்டமக்கில் கண்டினியூஸாக குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். ஹேர் ஃபாலையும் நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஏதாவது ஹேர் பேக்லாம் நீங்கள் போட போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஊற வச்சுட்டு அரைச்சிட்டு போட்டிங்க அப்படின்னா பெஸ்ட்டான ரிசல்ட் கிடைக்கும். பீரியட்ஸ்னால வரக்கூடிய ஸ்டொமக் பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் கண்டினியூஸாக எடுத்துக்கோங்க. இன்னும் இதில் எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். செலஃபோன் டேப்லாம் யூஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தூக்கி போட்டுறாம பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ ஸ்டாண்டு நம்மக்கிட்ட இல்லைனாலோ கம்மியாக இருந்தாலோ தேவைப்படும் போது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதை பாதம் பிசுன்னு சொல்லுவாங்க. இதை பெண் பிள்ளைகளுக்கு டெய்லியுமே கொடுத்து பழகுங்க. இது பால்லையோ இல்லை தண்ணிலையோ கலந்து கொடுக்கறது ரொம்பவே நல்லது. பால் சர்பத் இல்லைனா ரோஸ் மில்க்லாம் பார்த்தீங்கன்னா இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பெண்களுக்கு வெள்ளைப்படுற பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா இதை நல்லா க்யூர் பண்ணி கொடுக்கும். அது மட்டும் இல்லைங்க, பீரியட்ஸ் அப்போ வரக்கூடிய பெயினை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணும். இது மேக்ஸிமம் எல்லா கடைகள்லையுமே கிடைக்கும். பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். 4லேருந்து 5 பீஸ் எடுத்து ஒரு சின்ன கிளாஸ் தண்ணியில் நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்கும். இதை டெய்லியுமே எம்டி ஸ்டொமக்கில் பாலில், தண்ணி இல்லைன்னா ஜூஸில் கூட நீங்கள் கலந்து குடிக்கலாம். ஸோ பெண்கள் டெய்லியுமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. ஹேர், ஸ்கின், போன் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது. இது கூடவே இந்த சப்ஜா சீட்ஸையும் சேர்த்தே எடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும், நல்லா ஊறிடும். இந்த பாதம் பிசினோட இந்த சப்ஜா சீட்ஸை சேர்த்து சாப்பிடும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மேக்ஸிமம் நிறைய ஜூஸில் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாடி ஹீட்டை நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு 6லேருந்து 7 போல் கிராம்பு எடுத்துக்கோங்க. அந்த கிராம்பு அதில் போட்டுட்டு ஒரு 1/2 லெமனை நல்லா பிழிஞ்சு விட்டுட்டு அந்த தோலையும் அதுக்குள்ளே அப்படியே போட்டுருங்க.
இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும். ஸோ இந்த லெமனும் இந்த கிராம்பும் சேர்ந்து நல்லா வாசனை வர ஆரம்பிக்கும். ஸோ இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஃப்ரிட்ஜில் தான் வைக்க போகிறோம். ஃப்ரிட்ஜில் தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா பொருளையும் ஒன்றா சேர்த்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இல்லையா? ஸோ வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜில் எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் வராமல் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரிட்ஜு திறக்கும் போதெல்லாம் நல்ல வாசனையாக இருக்கும். கண்ணுக்கே தெரியாத கிருமிகளை அழிக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் வச்சு பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். கருப்பு கொண்டக்கடலையை வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஆல்டர்னேட்டிவ் டேஸில் எடுத்துகிட்டு வாங்க. நீங்கள் சாப்பிடக்கூடிய சாலட்டில் இதை சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா இதை சுண்டல் மாதிரி கூட செஞ்சு சாப்பிட்லாம். வெயிட் லாஸ்க்கு இது ரொம்பவே நல்லது. இதை ஊற வச்சு முளைக்கட்டி கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். டெய்லி மார்னிங் இதில் சாலட் மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். இதுக்காக ஒரு சின்ன பிளாஸ்டிக் பவுல் தான் எடுத்திருக்கேன். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இதில் 1 ரூபி ஷாம்பு ஒரு பேக்கெட் எடுத்திருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கோங்க. எந்த ஷாம்பு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்ல நுர மாதிரி பொங்கி வரும். இதை மிக்ஸ் பண்ணும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். அந்த பாக்ஸுடைய மூடியில் இந்த மாதிரி சேஃப்டி பின்னை யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா டைட்டாக மூடிடுங்க. இதுக்குள்ளே இருந்து நல்ல ஸ்மெல் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ஒரு 3லேருந்து 4 கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை உங்களுடைய பாத்ரூம் டாய்லெட்டில் ஒரு ஓரமாக வச்சிங்க அப்படின்னா பாத்ரூம்குள்ளே என்ட்ரு ஆகும் போதே நல்ல வாசனையாக இருக்கும். கிச்சன் சிங்க்கில் வாஷ் பேசின் கிட்டலாம் வச்சிங்க அப்படின்னா எந்த விதமான பேட் ஸ்மெல்லும் சுத்தமாக வராது. கண்ணுக்கே தெரியாத பாக்டீரியாஸை அழிக்கக்கூடிய சக்தி கடுகுக்கு நிறையவே இருக்குது. இது கூட நம்ம ஷாம்பு சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால நல்ல வாசனையாகவும் இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய கிச்சன்லேருந்து பாத்ரூம் வரைக்கும் நாள் முழுக்க வாசனையாகவும் கிருமிகள் பரவாமல் தடுக்கிறதுக்கும் இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். சில்வர் கடாய் யூஸ் பண்ணி சிக்கன் ஃபிஷ்லாம் நம்ம வறுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி லைட்டாக அடிப்பிடிச்சா மாதிரி ஆகிடும். ஃபஸ்ட்டு தோசைக்கரண்டியை வச்சு லைட்டாக எடுத்து விட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சமாக கோதுமை மாவை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு நல்லா ஃபஸ்ட்டு தொடச்சி எடுத்துக்கோங்க. கோதுமை மாவு யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறதுனால எண்ணெய் பிசுபிசுப்பு சுத்தமாக இருக்காது. வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக லிக்விட் யூஸ் பண்ணி வாஷ் பண்ணும்போது லிக்விடும் அதிகமாக செலவாகும், தண்ணியும் அதிகமாக செலவாகும், ரொம்ப நேரம் போட்டு தேய்க்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கொஞ்சமாக கோதுமை மாவு போட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக எண்ணெய் பிசுபிசுப்பு இருக்கவே இருக்காது. க்ளீன் பண்ணுறதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு ஸ்க்ரப்பர்லாம் தேவையில்லை. ஸ்பாஞ்ச் வச்சே நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். லிக்விடும் கம்மியாக தான் செலவாகும். அதிகமாக தண்ணியும் செலவு பண்ண தேவையில்லை. ரொம்ப போட்டு தேய்க்கவும் தேவையில்லை. ஸ்பாஞ்ச் வச்சு லைட்டாக தேய்ச்சாலே போதும். அதில் இருக்கிற அழுக்கு எல்லாமே கரைஞ்சி வந்துடும். பிசுபிசுப்பு தன்மையும் சுத்தமாக இருக்கவே இருக்காது. ஸோ நான்வெஜ் எல்லாம் செய்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். என்னதான் நான்வெஜ் சமைச்ச பாத்திரங்களை சோப்பு லிக்விடுன்னு போட்டு கழுவுனாலும் அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்கும். ஸோ அது வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஒரு சின்ன டிப்பை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ண லெமனுடைய தோலெல்லாம் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ் பண்ண லெமனுடைய தோலை கொஞ்சமாக எடுத்து அதை பின்பக்கமாக திருப்பி லைட்டாக லிக்விடை தொட்டுட்டு நல்லா தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா அந்த நான்வெஜ்ஜோட ஸ்மெல் சுத்தமாக வராது. அந்த லெமனுடைய வாசனை தான் வரும். ஸோ எப்போ நான்வெஜ் சமைச்சாலும் லெமனுடைய தோலை வச்சு வாஷ் பண்ணிங்க அப்படின்னா சுத்தமாக அந்த பேட் ஸ்மெல் வராது. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கீப் வாட்சிங்.